यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. அவ்வக்த முரளி டேட்டு 1/3/1984. ஏக்குக்கா ஹிசாப், ஒன்றினுடைய கணக்கு. ஸ்நேகமே லவ்லின் பச்சோம் பிரதி அதி மீட்டே பாபா போலே. அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக மிகவும் இனிமையான பாபா சொல்கிறாரு. ஆஜ் சர்வ சகஜயோகி சதா சயோகி பச்சோங்கோ தேக் ஹர்ஷித் हो रहे हैं. இன்று அனைத்து சகஜ யோகியான சதா சகயோகி குழந்தைகளை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைஞ்சிட்ருக்காரு. सर्व तरफ से आए हुए बाबा के बच्चे एक बल, एक भरोसा, एक मत, एक रस, एक ही के गुण गाने वाले, एक ही के साथ सर्व संबंध निभाने वाले, एक के साथ सदा रहने वाले, एक ही प्रभु परिवार के एक लक्ष्य, एक ही लक्षण, सर्व को एक ही शुभ और श्रेष्ठ भावना से देखने वाले, सर्व को एक ही श्रेष्ठ शुभ कामना से ऊंचा उड़ाने वाले, एक ही संसार में सर्व प्राप्ति का अनुभव करने वाले, आंख खोलते ही एक बाबा, हर एक काम करते एक साथी बाबा, दिन बिताते समाप्त करते कर्मयोग व सेवा का कार्य समाप्त करते एक के लव में लीन हो जाते, एक के साथ लवलीन बन जाते, अर्थात एक के स्नेह रूपी गोदी में समा जाते. அனைத்து பக்கங்கள்லேருந்து வந்திருக்கக்கூடிய பாபாவினுடைய குழந்தைகள் ஒரு பலம், ஒரு நம்பிக்கை, ஒரு வழி, ஒரு ரசனை, ஒருவருடைய குணத்தையே பாடக்கூடியவர்கள், ஒருவரோடவே அனைத்து உறவுகளையும் கையாளக்கூடியவர்கள், ஒருவரோடு கூடவே சதா இருக்கக்கூடியவர்கள், ஒரே பிரபுவினுடைய பரிவாரத்தின் ஒரே லட்சியம், ஒரே லட்சணம், அனைவரையும் ஒரே சுப மற்றும் சிரேஷ்டமான பாவனையோடு பார்க்கக்கூடியவர்கள், அனைவரையும் ஒரே சிரேஷ்டமான சுபமான விருப்பத்தோடு சதா பறக்க வைக்கக்கூடியவர்கள், ஒரே உலகம், ஒரே உலகத்தில் அனைத்து பிராப்திகளின் அனுபவம் செய்யக்கூடியவர்கள், கண்களை திறந்த உடனேயே ஒரு பாபா, ஒவ்வொரு காரியம் செய்து கொண்டே ஒரு துணைவனான பாபா, நாட்களை முடித்துவிட்டு கர்ம யோகா, மேலும் சேவையினுடைய காரியம் முடிந்த உடனேயே ஒருவருடைய அன்பில் மூழ்கி போயிடுறாங்க, ஒருவரோடு அன்பில் லயிச்சிடுறாங்க, அதாவது ஒருவருடைய அன்பு என்ற மடியில் நிறைந்து விடுகிறார்கள். தினராத் ஏகிக்கே சாத் தினச்சரிய பித்தாத்து, இரவு பகலும் ஒருவரோடவே முழு நாளையும் கழிக்கிறாங்க. सेवा के संबंध में आते, परिवार के संबंध में आते, फिर भी अनेक में एक देखते. சேவையின் சம்பந்தத்தில் வந்தாலும் பரிவாரத்தின் சம்பந்தத்தில் வந்தாலும் அநேக பேரில் ஒருவரையே பார்க்குறாங்க. ஏக் பாபா கா பரிவாரக்கு, ஒரு பாபாவினுடைய பரிவாரம். ஏக் பாபானே சேவா பிரதி நிமித்த பனாயாக, ஒரு பாபா தான் சேவைக்காக நிமித்தமாக்கியிருக்காரு. इसी विधि से अनेकों के संबंध संपर्क में आते, अनेक में भी एक देखते. இப்போ இந்த ஒரு விதியின் மூலமாக அநேக பேருடைய சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் அநேக பேர்லேயும் ஒருவரை தான் பார்க்குறாங்க. ब्राह्मण परिवार में हीरो पाटदारी बनने की जीवन में, पासवी तानर बनने के जीवन में सिर्फ सीखना है तो क्या,
ஏக்குக்கா ஹிசாப் பிராமண வாழ்க்கையில் ஹீரோ நடிகர் ஆகக்கூடிய வாழ்க்கையில் பாஸ் வீட்டானர் ஆகக்கூடிய வாழ்க்கையில் வெறும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன கற்றுக்கொள்ளணும்? ஒன்றினுடைய பாடத்தை தான் கற்றுக்கொள்ளணும். அதாவது ஒன்றினுடைய கணக்கு. பஸ் ஏக்குக்கோ ஜானா தோ சப்கோ ஜானா. ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சாச்சு. சப்குச் பாயா, எல்லாமே அடைஞ்சாச்சு. ஏக் லிக்கனா சீக்கனா யாது கர்னா சப்சே சரல் சகஜக. ஒன்று அப்படின்றத எழுதுவது, கற்றுக்கொள்வது, நினைவு செய்வது எல்லாவற்றை விட சரளமானது, சகஜமானது. वैसे भी भारत में कहावत है 3-5 की बातें नहीं करो, एक की बात करो. பொதுவாகவே பாரதத்தில் பழமொழி இருக்குது, 3-5 விஷயங்களை பற்றி பேசாதீங்க, ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் பேசுங்க. 3-5 की बातें मुश्किल होती है, एक को याद करना एक को जानना अति सहज है. 3-5 விஷயங்கள் கடினமானதாக இருக்கும். ஒன்றை நினைவு செய்வது, ஒன்றை தெரிந்து கொள்வது மிகவும் சகஜமாக இருக்கும். तो यहाँ क्या सीखते हो? அதனால் இங்கே நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க? ஏக்கி சிக்தேகோன்னா ஒன்று தானே கற்றுக்குறீங்க. ஏக்குமேக்கி பதம் சமாய உயக்கு, ஒன்றுலேயே பல கோடி மடங்கு அடங்கியிருக்கு. इसलिए बाप दादा சகஜ ராஸ்தா ஏக்குக்காகி பத்தாத்தேக்கு. அதனால் பாப் தாதா சகஜமான வழி ஒன்றினுடையதை தான் சொல்கிறாரு. ஏக்குக்கா மகத்துவ ஜானோ ஒரு மகான் பனோ. ஒன்றினுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க, மேலும் மகான் ஆகுங்க. சாரா விஸ்தார் ஏக்குமே சமாயா வாக்கு. முழு விஸ்தாரமும் ஒன்றுலேயே அடங்கியிருக்கு. சப் கியான் ஆகையான்னு முழு ஞானமும் வந்தாச்சு இல்லையா. டபுள் ஃபாரினர்ஸ் தோ ஏக்குக்கோ அச்சி தர ஜான் கயேன்னா, டபுள் ஃபாரினர்ஸு ஒன்றை பற்றி நல்ல முறையில் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. अच्छा आज सिर्फ आए हुए बच्चों को रिगार्ड देने के लिए, स्वागत करने के लिए एक का हिसाब सुना दिया. நல்லது, இன்று வெறும் வந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மரியாதை கொடுப்பதற்காக, வரவேற்பு செய்வதற்காக ஒன்றினுடைய கணக்கு சொல்லிட்டார். பாப்தாதா ஆஜ் சிர்ஃப் மில்லே கேலியே ஆயேக்கு. பாப்தாதா இன்று வெறும் சந்திப்பதற்காக வந்திருக்காரு. ஃபிர் பி சிக்கிலத்தே பச்சே ஜோ ஆஜ் வா கல் ஆயேக்கு உணவுக்கே நிமித் குச் ந குச் சுனா லியா. ஆனாலும் செல்லமான குழந்தைங்க இன்னைக்கு மற்றும் நேற்று வந்திருக்கக்கூடியவர்களுக்காக ஏதாவது கொஞ்சம் சொல்லிட்டார். बाप दादा जानते हैं कि स्नेह के कारण कैसे मेहनत कर आने के साधन जुटाते हैं. பாப் தாதாக்கும் தெரிகிறது, அன்பின் காரணமாக குழந்தைங்க எப்படி முயற்சி செய்து இங்கே வர்றதுக்கான ஒரு வழியை உருவாக்கிடுறாங்க. मेहनत के ऊपर बाप की मोहब्बत पदम गुना बच्चों के साथ है. குழந்தைகளுடைய முயற்சிக்கு மேலே பாபாவினுடைய அன்பு பல கோடி மடங்கு குழந்தைங்களுக்கு கூடவே இருக்குது. इसलिए बाप भी स्नेह और गोल्डन वर्षन से सभी बच्चों का स्वागत कर रहे हैं. அதனால் பாபா கூட அன்பு மற்றும் பொன்னான வார்த்தைகளால் அனைத்து குழந்தைகளையும் வரவேற்றுட்ருக்கார். अच्छा सर्व चारों और के स्नेह में लवलीन बच्चों को, அனைத்து நாலா பக்கத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சர்வ லகன்மே மகன் ரேனேவாலே மனுக்கே மீத்து பச்சோக்கோ, அனைத்து அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய மனதினுடைய நண்பனான குழந்தைகளுக்கு, சதா ஏக் பாப்கே கீத் கானேவாலே பச்சோக்கோ, சதா ஒரு பாபாவின் பாடலை பாடக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா பிரீத்தி கி ரீதி நிபானே வாலே சாத்தி பச்சோக்கோ, சதா அன்பின் முறையை கையாளக்கூடிய துணைவர்களாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதா கா யாத் பியார் और நமஸ்தே. பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். அவ்யக்த பாப்தாதா கி பர்சனல் முலாகாத் ஜெர்மன் குரூப் சே. அவ்யக்த பாப்தாதாவினுடைய தனிப்பட்ட சந்திப்பு ஜெர்மன் குரூப்போடு. சபி அப்னே கோ சிரேஷ்ட பாக்யவான் சிரேஷ்ட ஆத்மாயை சமஸ்தே ஹூ. அனைவரும் தங்களை சதா சிரேஷ்டமான பாக்யவான் சிரேஷ்டமான ஆத்மாக்களாக புரிஞ்சுக்கிறீங்களா? சதா ஏ குஷி ரேத்திக்கு நம்ம ஊஞ்சே பாபாக்கே பச்சேக்கு. எப்போதுமே உங்களுக்கு இந்த குஷி இருக்கா, நம்ம உயர்ந்ததில் உயர்ந்த பாபாவினுடைய குழந்தைகள். क्योंकि जैसे बाप वैसे बच्चे कहना, ஏன்னா எப்படி தந்தையோ அப்படி தான் குழந்தைங்க இல்லையா. பாபா சதா குஷி கா பண்டாரு है तो बच्चे भी बाप समान होंगे ना.
பாபா எப்பொழுதுமே குஷியினுடைய களஞ்சியமாக இருக்கார். இப்போ குழந்தைகள் கூட தந்தைக்கு சமமாக இருப்பீங்க இல்லையா? கபி பூல்னா கபி யாத் ரேனா இசுசே ஜீவன் கா மஜா நகி ஆ சக்தா. சில நேரம் மறக்கிறது, சில நேரம் நினைவில் இருக்கிறது. இதன் மூலமாக வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி வர முடியாது. ஜப் ஏக்ரஸ் ஸ்திதி கோ தப் ஜீவன் மே மஜாகு. எப்பொழுது ஏக்ரஸான ஒரே சீரான மனநிலை இருக்குமோ அப்போ தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இருக்குது. கபி நீச்சே ஓங்கே கபி ஊப்பர் டு தக்கு ஜாயங்க. சில நேரம் கீழே இருப்பீங்க, சில நேரம் மேலே இருப்பீங்க, அப்படின்னா கழிச்சு போயிடுவீங்க. वैसे भी किसको कहो बार बार नीचे उतरो ऊपर चढ़ो तो तक जाएंगे. பொதுவாகவே யாரையாவது பார்த்து அடிக்கடி கீழே இறங்குங்க மேலே ஏறுங்கன்னு சொன்னால் கழிச்சு போயிடுவாங்க இல்லையா? आप सब तो सदा बाबा के साथ साथ रहने वाले बाप समान ஆத்மாயே போனால் நீங்கள் எல்லாருமே எப்பொழுதுமே பாபா கூடவே இருக்கக்கூடிய தந்தைக்கு சமமான ஆத்மாக்கள் தானே. சேவாமே சபி ஸ்வயம் சே சந்துஷ்டக்கும். சேவையில் அனைவருமே தன் மீது திருப்தியாக இருக்கீங்களா? एक दो से संतुष्ट को ஒருவர் மற்றவர் மீது திருப்தியாக இருக்கீங்களா? जो स्वयं से सेवा से सर्व से संतुष्ट है उनको बाप दादा सदा संतुष्ट मनिया कहते हैं. யார் தன் மீது சேவை மீது அனைவர் மீதும் திருப்தியாக இருக்காங்களோ அவர்களை பாப் தாதா சதா திருப்தி மணிகள் என்று சொல்கிறாரு. ஐசி சந்துஷ்ட மணியா சதா தாஜ்மித் சமக்தீக. அப்படிப்பட்ட திருப்தி மணிகள் எப்பொழுதுமே கிரீடத்தில் ஜொலிக்கிறாங்க. தாஜ்கி மணியா அர்த்தாத் சதா ஊஞ்சி ஸ்திதிமே ஸ்தித் ரேனே வாலி. கிரீடத்தின் மணிகள் என்றாலே சதா உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்து இருக்கக்கூடியவர்கள். ஐசேகி அவினாஷி பவ. அப்படியே அழிவற்றவராக ஆகுங்க. அச்சா, நல்லது. इस क्लास में आप में से सबसे नॉलेजफुल ज्ञानी तो आत्मा कौन है? இந்த வகுப்பில் உங்களில் எல்லாரை விட ஞானம் நிறைந்த ஆத்மா யார்? அப்போ எல்லாரும் சொன்னாங்க எல்லாருமே ஞானம் நிறைந்த ஆத்மான்னு. ஜெய்சா லட்சியம் ஓத்தாக வைசா நம்பர் ஆகி ஜாத்தாக. பாபா சொல்கிறாரு, எப்படி லட்சியம் இருக்கோமோ அந்த மாதிரி நம்பர் கண்டிப்பாக வந்தே விடுகிறது. நம்பர் 1 का लक्ष्य है तो वो लक्षण आते रहेंगे. நம்பர் 1 அப்படின்ற லட்சியம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான லட்சணமும் வந்துக்கிட்டே இருக்கும். பாப் தாதா तो सभी बच्चों को देख खुश होते हैं. பாப் தாதா அனைத்து குழந்தைகளையும் பார்த்து खुशी அடைகிறார். कैसे लगन से बाप की याद और सेवा में लगे हुए हैं. எப்படி குழந்தைங்க ரொம்ப ஈடுபாட்டோட பாபா நினைவு மற்றும் சேவையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து ரொம்ப குஷி அடைகிறார். एक एक रतन बाप के आगे सदागी மகானுக்கு. ஒவ்வொரு ரத்தனமும் பாபாக்கு முன்னால் எப்போதுமே மகானாக இருக்கீங்க. बिना बाबा की याद और सेवा के सारे दिन में चैन आता है कि बस वही लगन लगी रहती है. பாபா நினைவு சேவை இல்லாமல் முழு நாளில் உங்களுக்கு நிம்மதி வருதா அல்லது அதே ஈடுபாடுன்றது இருந்துகிட்டே இருக்கா? ரிசல்ட் अच्छी है जर्मन की. ஜெர்மனோடைய ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ரத்தன் भी अच्छे है और सेवा में जगह जगह विस्तार भी अच्छा किया है. ரத்தனம் கூட ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. சேவையில் நிறைய இடங்களில் விஸ்தாரமும் நல்லா பண்ணியிருக்காங்க. இஸ்கோ காஜாத்தா பாப் சமான் ரகம் தில் ஆத்மாயே. இதுக்கு தான் சொல்லப்படுகிறது பாபாக்கு சமமான இரக்க மனமுடைய ஆத்மாக்கள். अभी हिंदी के अक्षर याद कर लो. थोड़ा थोड़ा तो हिंदी सीखेंगे ना. இப்போ ஹிந்தியினுடைய வார்த்தைகளை நினைவில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாவது ஹிந்தி கற்றுப்பீங்க தானே. जब यहाँ थोड़े बहुत संस्कार डालेंगे तब तो सत्यों में भी बोल सकेंगे. எப்போ இங்கே கொஞ்சமாவது அந்த ஹிந்தி பேசக்கூடிய அந்த சம்ஸ்காரத்தை ஆத்மாவில் போடுவீங்களோ அப்போ தான் சத்தியுகத்தில் கூட நீங்கள் ஹிந்தி பேச முடியும் இல்லையா? வகான் तो ये आपकी கிட்பிடிக்கி பாஷா ஓகி நகி. அங்கே உங்களுடைய இந்த மாதிரியான மொழிலாம் நீங்கள் பேசுகிற மொழிலாம் இருக்காது. ஹிந்தி நான் சமஜ்னே காரணம் டைரக்ட் தோ பாபாக்கா நகி சுன்தே போனா. ஹிந்தி புரிந்து கொள்ளாத காரணத்தினால பாபாவுடைய மகா வாக்கியங்களை நேரடியாக நீங்கள் கேட்கறது இல்லையா? அகர் சீக்க ஜாயங்க தோ டைரக்ட் சுனேங்க. ஹிந்தி கற்றுக்கிட்டிங்கன்னா நேரடியாக பாபா சொல்கிறத கேட்பீங்க. பாப் தாதா சமஸ்தேக்கு பச்சே டைரக்ட் சுனே. டைரக்ட் सुनने से और मज़ा आएगा. பாப் தாதா நினைக்கிறாரு குழந்தைங்க
பாபா பேசுகிறத டைரெக்டாக கேட்கணும். ஏன்னா டைரெக்டாக பாபா சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வரக்கூடிய மகிழ்ச்சியே வேறு. अच्छा சேவா के लिए जितना भी आगे बढ़ो उतना बहुत अच्छा है. சேவைக்காக எவ்வளோ நீங்கள் முன்னேறீங்களோ அவ்வளோ நல்லது. சர்வீஸ் के लिए किसी को मना नहीं है. சேவைக்காக யாருக்குமே தடை என்பதே கிடையாது. जितने सेंटर चाहो खोल सकते हो, सिर्फ டைரக்ஷன் பிரமான். எவ்வளோ சென்டர் ஓப்பன் பண்ண விரும்புகிறீங்களோ அவ்வளோ ஓப்பன் பண்ணலாம். ஆனால் வெறும் டைரக்ஷன் படி செய்யணும். उसमें सहज सफलता हो जाती है. டைரக்ஷன் படி செய்யும்போது அதில் ஈஸியாக வெற்றின்றது கிடைச்சிடுது. अच्छा पोलंद ग्रुप से पोलंद ग्रुपोட சந்திக்கிறாரு. बाप दादा को खुशी है कि सभी बच्चे अपने स्वीट होम में पहुंच गए. बाप दादाக்கு ரொம்ப குஷியாக இருக்குது. எல்லா குழந்தைகளும் தங்களுடைய இனிமையான வீட்டில் வந்து சேர்ந்துட்டீங்க. आप सबको भी ये खुशी है ना कि हम ऐसे महान तीर्थ पर पहुंच गए. உங்கள் எல்லாருக்குமே கூட இந்த குஷி இருக்குது தானே, நம்ம அப்பேற்பட்ட மகான் தீர்த்த ஸ்தலத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். சிரேஷ்ட ஜீவன் தோ அபியாஸ் கர்த்தே கர்த்தே பன்கி ஜாயகி. சிரேஷ்டமான வாழ்க்கைன்றது பயிற்சி செய்து செய்து அப்படியே ஆயிடும். लेकिन ऐसा श्रेष्ठ भाग्य पा लिया जो इस स्थान पर अपने सच्चे ईश्वरीय स्नेह वाली परिवार में पहुंच गए. ஆனால் அந்த மாதிரி ஒரு சிரேஷ்டமான பாக்கியத்தை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க. இந்த இடத்துல தங்களுடைய உண்மையான ஈஸ்வரிய அன்பு நிறைந்த குடும்பத்தில் வந்து சேர்ந்துட்டீங்க. इतना खर्चा करके आए हो, इतनी मेहनत से आए हो, अभी समझते हो कि खर्चा और मेहनत सफल हुई. அவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அவ்வளோ ஒரு சிரமப்பட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க நம்ம செய்த செலவு, நம்ம எடுத்த முயற்சி எல்லாமே பயனுள்ளதாக ஆயிடுச்சு. ऐसे तो नहीं समझते हो पता नहीं कहाँ पहुँच गए. இந்த மாதிரி யாரும் நினைக்கல தானே, நம்ம எங்கே வந்து சேர்ந்துட்டோமோ தெரியலையே. कितना परिवार के और बाबा के प्यारे हो. எவ்வளோ நீங்கள் பரிவாரத்துக்கும் பாபாக்கும் பிரியமானவர்களாக இருக்கிறீங்க. बाप दादा सदा बच्चों की विशेषता को देखते हैं. बाप दादा सदा குழந்தைகளுடைய விசேஷத்தன்மையை பார்க்குறாரு. आप लोग अपनी विशेषता को जानते हो. நீங்கள் உங்களுடைய விசேஷத்தன்மையை பற்றி தெரிஞ்சிருக்கீங்களா? ये विशेषता तो है जो लगन से इतना दूर से यहाँ पहुँचे. இந்த விசேஷத்தன்மைன்றது கண்டிப்பாக இருக்குது. அவ்வளோ ஒரு ஈடுபாட்டோடு அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்து சேர்ந்துருக்கீங்க. अभी सदा अपने ईश्वरीय परिवार को और इस ईश्वरीय विधि राजयोग को सदा साथ में रखते रहना. இப்போது சதா தங்களுடைய இந்த ஈஸ்வரிய குடும்பத்தையும் மேலும் இந்த ஈஸ்வரிய விதி ராஜயோகத்தையும் சதா கூடவே வச்சிட்ருக்கணும். अभी वहाँ जाकर राजयोग केंद्र अच्छी तरह से आगे बढ़ाना. இப்போ அங்கே போயிட்டு ராஜயோக நிலையத்தை நல்ல முறையில் டெவலப் பண்ணணும். क्योंकि कई ऐसी आत्माएं हैं जो सच्चे शांति, सच्चे प्रेम और सच्चे सुख की प्यासी है. ஏன்னா சில அந்த மாதிரி ஆத்மாக்கள் இருக்காங்க, உண்மையான அமைதி, உண்மையான அன்பு, உண்மையான சுகத்தினுடைய தாகத்தில் இருக்காங்க. உனக்கோ ராஸ்தா तो बताएंगे ना, அவங்களுக்கு நீங்கள் வழியை சொல்லுவீங்க தானே. वैसे भी कोई पानी का प्यासा हो, अगर समय पर कोई उसे पानी पिलाता है तो जीवन भर वो उसके गुण गाता रहता है. பொதுவாகவே தண்ணி தாகத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கு தக்க சமயத்தில் யாராவது அவங்களுக்கு தண்ணி கொடுத்தாங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அவங்களுடைய மகிமையை பாடிக்கிட்டே இருப்பாங்க. तो आप जन्म जन्मांतर के लिए आत्माओं के सुख शांति की प्यास बुझाना, इससे पुण्य आत्मा बन जाएंगे. இப்போ நீங்கள் வந்து ஜென்ம ஜென்மத்துக்காக ஆத்மாக்களுடைய சுகம் சாந்தியினுடைய தாகத்தை தணிக்கணும். இதன் மூலமாக புண்ணிய ஆத்மாவை ஆயிடுவீங்க. आपकी खुशी देखकर सब खुश हो जाएंगे. உங்களுடைய குஷியை பார்த்து எல்லாருமே குஷி ஆயிடுவாங்க. குஷிக்கு சேவாக்கா சாதனுக்கு, குஷி தான் சேவையினுடைய சாதனம். इस महान तीर्थ स्थान पर पहुंचने से सभी तीर्थ इसमें समाये हुए हैं. இந்த மகான் தீர்த்த ஸ்தானத்துக்கு வந்து சேர்றதுனால அனைத்து தீர்த்த ஸ்தலங்களும் இதிலேயே அடங்கிவிட்டது. इस महान तीर्थ पर ज्ञान स्नान करो और जो कुछ कमजोरी है उसका दान करो.
இந்த மகான் தீர்த்த ஸ்தலத்தில் ஞான குளியல் குளிங்க. மேலும் என்னெல்லாம் பலவீனங்கள் இருக்கோ அதை தானம் பண்ணுங்க. தீர்த்து பர் குச்சி சோடனா பி ஒத்தாக்கு. தீர்த்த ஸ்தலத்துக்கு போகிறாங்கன்னா எதையாவது விட்டுட்டு வருவாங்க. तो क्या छोड़ेंगे? நீங்கள் என்ன விடுவீங்க? जिस बात में आप परेशान होते को वही छोड़ना है. எந்த விஷயத்தில் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகுறீங்களோ அதை தான் விடணும். பஸ் தப் மகான் தீர்த்து சஃபல் ஹோ ஜாத்தாக்கு. அவ்வளோதான். அப்போ தான் இந்த மகான் தீர்த்த ஸ்தலத்துக்கு நீங்கள் வந்தது பலனுள்ளதாக ஆயிடுது. எகி தான் கரோ தோ இசி தான் சே புண்ணிய ஆத்மா பன் ஜாயேங்கே. அதனால் இந்த ஒரு தானம் செய்யுங்க. இந்த தானம் செய்யறதுனால நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக ஆயிடுவீங்க. क्योंकि बुराई छोड़ना अर्थात अच्छाई धारण करना. ஏனென்றால் கெட்டதை விடுவது என்றாலே நல்லவற்றை தாரணை செய்வது. ஜப் அவகுண் छोड़ेंगे குண் தாரண் கரேங்கே तो புண்ணிய ஆத்மா हो जाएंगे. எப்பொழுது அவகுணங்களை விடுவீங்களோ நற்குணங்களை தாரணை செய்வீங்களோ அப்பொழுது புண்ணிய ஆத்மாவா ஆயிடுவீங்க. யகீக இஸ் மகான் தீர்த்திக்கு சஃபலதா. இதுதான் இந்த மகான் தீர்த்த ஸ்தலத்துக்கு நீங்கள் வந்ததனுடைய வெற்றி. மகான் தீர்த்த பர் ஆயே ஏ தோ பாத் அச்சா. மகான் தீர்த்த ஸ்தலத்துக்கு வந்திருக்கீங்க, இது ரொம்ப நல்லது. ஆனால் அர்த்தாத் பாக்யவான்கி லிஸ்ட்டுமே ஓஜானா. இங்கே வர்றது அப்படின்னாலே அதோட அர்த்தம் பாக்யவானுடைய லிஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டீங்க. இத்தனி சக்திக இஸ் மகான் தீர்த்துக்கு. இந்த மகான் தீர்த்த ஸ்தலத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. லேக்கின் ஆகே கியா கர்னா है? ஆனால் இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும்? एक है भाग्यवान बनना, दूसरा है सौभाग्यवान बनना और उसके आगे है பத்மாபதம் பாக்யவான் பண்ணனா. ஒன்று வந்து பாக்யவான் ஆவது, பாக்யசாலி ஆவது. ரெண்டாவது சௌபாகியசாலி ஆகுது. அதுக்கும் முன்னால் பல கோடி மடங்கு பாக்யவானா ஆகிறது. जितना संग करते रहेंगे, गुणों की धारणा करते रहेंगे, उतना பத்மாபதம் பாக்யவான் பந்தே ஜாயேங்கே. எந்த அளவு நீங்கள் தொடர்பு வச்சுட்டே இருப்பீங்களோ, குணங்களை தாரணை செய்து கொண்டே இருப்பீங்களோ அவ்வளவு பல கோடி மடங்கு பாக்யவானாக ஆகிக்கொண்டே செல்வீர்கள். அச்சா சேவாதாரி சே சேவாதாரிகளோட பாபா சந்திக்கிறாரு. यज्ञ सेवा का भाग्य मिलना ये भी बहुत बड़े भाग्य की निशानी है. யஜ்ய சேவையினுடைய பாக்கியம் கிடைப்பது இது கூட மிகப்பெரிய பாக்கியத்தின் அடையாளம். चाहे भाषण नहीं करो, कोर्स नहीं करावो, लेकिन सेवा की मार्क्स तो मिलेगी ना. நீங்கள் வந்து லெக்சர் பண்ணலனாலும் சரி, கோர்ஸ் எடுக்கலைனாலும், மற்றவங்களுக்கு கோர்ஸ் எடுக்கலைனாலும் சரி, ஆனால் சேவையினுடைய மார்க் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? इसमें भी पास हो जाएंगे. இதில் கூட நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. हर सब्जेक्ट की अपनी अपनी मार्क्स है. ஒவ்வொரு சப்ஜெக்டோட மார்க்ஸும் தனித்தனி. ऐसे नहीं समझो हम भाषण नहीं कर सकते तो पीछे के. ஒருபோதும் இந்த மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க, நம்மளால் லெக்சர் பண்ண முடியல, லெக்சர் பண்ண தெரியல, அதனால் நம்மளாம் பின்னால் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. சேவாதாரி சதாகி வர்த்தமான் और பவிஷ்ய ஃபலுக்கு அதிகாரிக்கு. சேவாதாரி என்றாலே எப்பொழுதுமே நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தின் பலனை அடைவதற்கு அதிகாரியாக இருக்கிறீங்க. குஷி ஒத்திகன்னா உங்களுக்கு குஷி ஏற்படுது இல்லையா? மாத்தாவுக்கோ மண்ணுக்கா நாச்சினா ஆத்தாக்கு. தாய்மார்களுக்கு மனதினுடைய நடனம் ஆடுறது தெரியுது. और कुछ भी नहीं करो, सिर्फ खुशी में मन से नाची रहो तो भी बहुत सेवा हो जाएगी. நீங்கள் வேறு ஒன்றுமே செய்யாதீங்க, வெறும் குஷியில் மனதார மனசுக்குள்ளவே நீங்கள் நடனம் ஆடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனால கூட நிறைய சேவைன்றது நடந்துடும். அச்சா ஓம் சாந்தி.